இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நாம் அழைப்பை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை எஸ்ராவின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அனுபவங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். எஸ்ரா கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளையையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினான் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எஸ்ரா ஒரு தேவ மனிதன். அவர் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த ஒரு உன்னதமான கிருபையை பெற்ற மனிதன். அவர் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவருடைய கிருபைகளை அதிகமாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் என்பதையும், உபதேசிக்கவும் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். எஸ்ரா ஒரு வேத பாரகன், அவர் ஒரு ஆசாரியன், அவர் ஒரு வேத பண்டிதர் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இன்னும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவர் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து தன்னை கர்த்தருக்குள்ளே பலமாயிருக்கும்படியாய் அனுதினமும் வாழ்ந்து வந்தார். வேதம் சொல்லுகிறது, வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே என்று எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த வேதாமத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தரோடு கூட இருக்கிறதா, கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற ஒரு உன்னதமான அனுபவம் இருக்கிறதா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டும் என்பதை குறித்து வேத வசனங்கள் மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அவரை ஆழமாய் நெருங்கி சேருகிற ஒரு உன்னதமான அனுபவத்தை எஸ்ரா பெற்றிருந்தார். எஸ்ரா மாத்திரமல்ல, அவரோடு கூட இருந்தவர்களும் அவ்விதமான கிருபையை பெற்றிருந்தார்கள். எஸ்ரா பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, தியானிப்பது மாத்திரமல்ல, அதை வாழ்க்கையிலே கடைபிடித்தார் என்பதை நாம் இந்த பகுதியிலே அறிந்து கொள்ள முடியும். அவர் கடைபிடித்த உபதேசங்களை ஜனங்களும் கடைபிடிக்கும்படியாய் போதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வழி தவறிய இஸ்ரவேல் ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்துகின்ற ஒரு உன்னதமான அழைப்பை பெற்றிருந்தார். எனவே இந்த எஸ்ராவை போல நாமும் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறோம். ஒருவேளை நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, அந்தியோகியா பட்டணத்தார் கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து பார்த்தபடினாலே நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்ற வசனத்தின்படியே வேதத்தை வாசித்து நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் வேதத்தோடு கூட ஒத்து போகிறதா என்பதை குறித்து நாம் மிக தெளிவாக ஒரு நிலைப்பாட்டை கொண்டிருக்க வேண்டும். எனவேதான் சங்கீதம் 119:1 அவர் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அனுதின ஜீவியத்திலே, விசுவாச வாழ்க்கையிலே, ஊழியத்தின் அழைப்பிலே வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சோதித்து பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து ஜீவனுக்கு நேரான வழியிலே, நித்திய ராஜ்யத்திற்கு நேரான வழியிலே நாம் மட்டுமல்ல நம்மோடு கூட சேர்ந்த ஜனங்களையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அல்லது 2ஆம் வருகைக்கென்று ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வழிதப்பி நடந்து கொண்டிருக்கிற ஜனங்களை இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு நேராக திருப்புகின்ற அந்த உன்னதமான கிருபையை ஆசாரியன், போதகன், தீர்க்கதரிசி, evangelist
அப்போஸ்தலர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. ஏனென்றால் ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்கும், அவனுடைய வாயில் வசனத்தை தேடுவார்கள், அவர்கள் தேவ தூதனை போன்றவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்முடைய இருதயம் நிரம்பி இருக்குமே என்றால், கர்த்தருடைய செயல்பாடுகளினாலே நாம் நிரம்பி இருப்போமே என்றால், வழி தப்பி செல்லுகின்ற ஜனங்களை குறித்ததான கவலை பாரம் நம்மை நெருக்கும். அவர்களையும் கர்த்தருடைய உபதேசத்தின் மூலமாக வழிநடத்த ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்மை அழைத்த அழைப்பிலே நாம் எஸ்ராவை போல காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம். நித்தமும் வேதத்தை வாசித்து தியானிப்போம், வேதத்தின் ஆழங்களை கற்றுக்கொள்ளுவோம். ஜனங்களை கர்த்தருக்கு நேராக, ஜனங்களின் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். ஆண்டவருடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.